வழங்கும் நவில்தொறும் பயில்தொறும் புதிய தொடர். வழங்குபவர் மூத்த பார்வையற்றவர், பணி நிறைவு பெற்ற வரலாற்றுத்துறை பேராசிரியர் திரு வே. சுகுமாரன் அவர்கள். தொடுகை வாசகர்களுக்கு வணக்கம். உலக மகளிர் தினம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது பற்பல போராட்டங்களுக்கு அப்புறம் அது நிகழ்ந்தது. அதனால அவங்க போராட்டத்தில் கொல்லப்பட்ட இதெல்லாம் நிகழ்ந்ததுனால அந்த இதை வச்சுதான் மார்ச் 8ஆம் தேதி அவங்க இதை அறிவிச்சாங்க. அது ஐநாவும் அதுக்கப்புறம் அதை அறிவிச்சு கொண்டாடிட்டு வருது. ஆனா இந்த தினத்தை பற்றி என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒன்று உண்டு. அதாவது அது என்னன்னா, இப்படியான நாட்கள் எல்லாமே, அது மகளிர் தினமானாலும் சரி அல்லது வேறு எந்த தினமானாலும் சரி, அந்த தினத்தை பத்தி எனக்கு என்ன பொதுவான ஒரு கருத்துன்னா, மகாராஷ்டிரத்துல ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அங்க நாகபஞ்சமி தினம்னு ஒண்ணு கொண்டாடுவாங்க. அந்த நாகபஞ்சமி தினத்தன்னைக்கு நாகப்பாம்புக்கு பால் பழம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி ஆச்சா பூச்சான்னு பயங்கரமா கொண்டாடுவாங்க. ஆனா நாகபஞ்சமி தினத்துக்கு அடுத்த நாள் நாகப்பாம்பு எங்க பார்த்தாலும் கண்ட விட்டு அடிப்பான். அது தற்காப்புக்காகவும் இருக்கிறோம், அது பயத்தாலேயோ ஏதோ ஒண்ணு ஒரு காரணத்தினால அவன் தாக்குறான். அப்போ இது மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம தினங்கள் எல்லாமே ஆகுது. அந்த அன்னைக்கு அவங்கள பத்தி பேசுறோம், அதை அவங்கள பற்றி பிரமாதமா ஏதோ முழக்கங்கள் பண்றோம். ஆனா அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன நிகழுது? பெண் உண்மையிலேயே உரிமை பெற்று இருக்கிறாளா? அப்படியெல்லாம் இருக்கா? வரலாற்றை கூட நீங்க எடுத்து பாருங்க. இந்திய வரலாற்றுல நாம வரலாற்றை நடத்துற ஆசிரியர்கள் எல்லாருமே பள்ளிக்கூட மாணவர்களுக்கானாலும் சரி, கல்லூரி மாணவர்களுக்கானாலும் சரி, நாம என்ன சொல்றோம்? கார்கி போன்ற படித்த பெண்கள் ஜனகன் சபையில் இருந்தார்கள். அந்த காலத்தில், வேத காலத்திலேயே பெண்கள் இப்படி மிகவும் கல்வி பெற்றவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றோம். பையனும் அதை ஏற்றி கேள்வி கேட்கறது இல்ல, வாத்தியாரும் இது புத்தகத்துல போட்டிருக்கிறது உண்மை இல்லப்பா, இதுக்கு மேலேயும் கொஞ்சம் உண்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்றது இல்ல. உண்மை என்ன? கார்கி ஜனகன் சபையில இருந்தவங்க உண்மைதான். ஆனா அவங்க நல்ல கல்வி கற்றவங்கிறது உண்மைதான். வாதிடுவதில் மிகச்சிறந்த பெண்மணி கார்கி. யக்னவல்கியனோடு கார்கி மிக தீவிரமாக வாதிடுகிறார். இந்த யக்னவல்கியன் யாருன்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம தத்துவத்தை கண்டுபிடித்த பிரபாகனுக்கு வழிவந்தவர். அதாவது பிரம்ம தத்துவத்தை முறைப்படுத்தி அல்லது பிரம்ம தத்துவத்துக்கு புதிய புதிய விளக்கங்கள் கொடுத்து உருவானவர். அதாவது ஹிட்லருக்கு கோயபிள்ஸ் எப்படியோ அது மாதிரி அப்படி உருவானவன் தான் யக்னவல்கியன். இந்த யக்னவல்கியன் கார்கியிடம் வாதில் கலந்து கொள்கிறார். என்ன நடக்குது? ஆரம்பத்திலிருந்து யக்னவல்கியனுக்கு போதுமான பதில் கிடைக்க மாட்டேங்குது. அந்த பெண்மணியுடைய கேள்விகளுக்கு போதுமான பதில் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியான ஒரு கட்டத்துல, கடைசி ஒரு கட்டத்துல பதிலே அவனுக்கு கிடைக்கல. பதிலே கிடைக்காத நிலை வந்த உடனே அவன் என்ன சொல்றான்? இதற்கு மேலும் நீ கேள்விகள் கேட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடிக்குங்கிறான். கார்கி கேள்வி கேட்கறத நிறுத்திக்கிறான். அநேகமாக என்னுடைய கருத்துப்படி இந்த கட்டத்திலிருந்துதான் பெண் கல்வி மறுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இப்ப பொதுவாகவே பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா அப்படி இப்படின்னு எல்லாம் அது இன்னைக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எவ்வளவு தூரம் எனக்கு தெரியாது.
ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எந்த பெண்ணுக்கும் எந்த பெரிய சுய இதுவும் கிடைச்ச மாதிரி தெரியல. பல ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ஈரான் நிகழ்ச்சியை பற்றி தமிழ்ல இந்தியா டுடே வந்துட்டு இருந்த போது அதுல தலையங்கத்துல வாசந்தி எழுதுனத பார்த்திருக்க கூடும், சிலர் பார்த்திருக்க கூடும். அந்த நிகழ்ச்சி இதுதான். புருஷங்காரன் வந்து டெய்லி அடிக்கிறான் தன் மனைவிய. அவன் நீதிமன்றத்தை நாடுறான். நீதிமன்றம் விசாரிக்க இந்த மனைவி என்ன சொல்றா, அவரை நான் அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க, வாரத்துல ஒரு நாள் 2 நாள் அடிக்க சொல்லுங்க, டெய்லி என்னால அடிக்கிறா என்னால தாங்க முடியல அப்படிங்கிற. அப்ப வாரத்துல ஒரு நாள் 2 நாள் அடிக்கிறதுக்காக அவனுக்கு உரிமை இருக்கா? அப்படி பண்ண முடியுமா? இதெல்லாம் கேள்வி நிக்குது. அப்போ இப்படித்தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்குது. OECD ஒரு அமைப்பு இருக்கு, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காங்க, உலகத்துல சொத்து உரிமைகளை வந்து 90% ஆண்கள் பேர்ல தான் இருக்கு, வெறும் 10% தான் பெண்கள் பேர்ல சொத்து உரிமை இருக்கு. இது ஒரு தகவல். சரி, பெண்ணும் ஆணும் சமம் அப்படின்னு சொல்ற பெண்ணுக்கு அப்ப உதவணுமா இல்லையா? அப்படி பெண்களுக்கு வீட்டு வேலையிலையும் மற்ற வேலையிலையும் எத்தனை பேர் உதவுறாங்க, என்ன எந்த அளவுல அது இருக்கு அப்படின்னு ஒரு சர்வே அவங்க எடுத்திருக்காங்க. அதே OECD. அதுல அவங்க என்ன சொல்றாங்க, உலகத்துல அதிகபட்சமாக சராசரியா 4.5 மணி நேரம் மனைவிக்காக ஒதுக்கி மனைவியோட வேலைகளை பகிர்ந்துக்கிறவங்க சுவிட்சர்லாந்து மட்டும்தான். மற்ற எந்த நாடும் அந்த அளவுக்கு இல்லை. சரி, இந்தியாவின் நிலை என்ன? கடைசியில நிக்கிற நாடு இந்தியா. சராசரியாக 19 நிமிடம் தான் தன் மனைவிக்காக கணவன் ஒத்துழைக்கிறான். இதாங்க பெண்ணுடைய உரிமை. அப்போ இந்த நிலையில பார்வையுள்ள பெண்களுக்கே இந்த நிலைதான் இருக்கு. சரி, பார்வையுள்ள பெண்களுக்கு இந்த நிலை இருக்குல்ல, போராடின பெண்களை பற்றி நம்ம மாணவர்களுக்கு எந்த தகவலாவது போய் சேர்ந்திருக்கா? ஈவன் இப்ப வந்து உங்களுக்கு விமன் ஸ்டடீஸ்னு கூட ஒரு பேப்பர் வந்துருச்சு பட்டதாரிகளுக்கு. அந்த விமன் ஸ்டடீஸ்ல கூட இப்படிப்பட்ட பெண்களை பற்றி யாரும் சொன்னதாக எனக்கு செய்தி இல்லை. நான் கேட்டு பார்த்தேன், அவங்க அந்த மாதிரி நீங்க சொல்ற பெண்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே, எங்களுக்கு அப்படி ஒன்றும் வரலையேங்கிறாங்க. அதாவது 16 வயசுல சிட்டகாங்ல வெள்ளக்காரனுடைய வெடிமருந்து கிடங்க தாக்கின பெண்மணி இன்னைக்கு சிட்டகாங் வந்து முதல்ல கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்தது, இப்ப அது வந்து பங்களாதேஷ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சிட்டகாங் வெடிமருந்து தாக்கின பெண்மணி கல்பனா தத். அந்த கல்பனா தத் பின்னாடி ஜோஷிங்கிற கம்யூனிஸ்ட திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால அவங்க கல்பனா ஜோஷின்னு ஆகினாங்க. அந்த பொண்ணு 16 வயசுல சிட்டகாங் வெடிமருந்து கிடங்க தாக்குனாங்க. சரி, இதே மாதிரி பள்ளிக்கூடமே போகாம 6-7 மொழிகளை கத்துக்கிட்டு ஒவ்வொரு மலையிலையும் ஏறி இறங்கி அங்க இருக்கிற மக்களை போராட்டத்துக்கு திரட்டி அசாமில் தயார் பண்ண பெண்மணி தான் கங்குலியா. இந்த கங்குலியாவை பற்றியும் எந்த இதுலயும் யாரும் சொல்றதில்லை. அப்போ பெண்களை பற்றி ஒரு பக்கம் பெண்கள் இதே இல்லை,
இன்னொரு பக்கம் 1-2 பேர் செஞ்சாங்கன்னா அந்த செஞ்சவங்களை பற்றியும் எந்த தகவலும் வராது வெளியே, அது மறைக்கப்பட்ட வரலாற மாறிடும். இது பெண்களுக்கான சூழல் நிலவுது. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல தான் பெண்கள் இருக்காங்க. இந்த நிலையில பார்வையற்ற பெண்கள் எப்படி இருப்பாங்க? பார்வையற்ற பெண்களை பற்றி நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசலாம்னு நினைக்கிறேன். அதனால சகோதரிகள் யாரும் கோவிச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இன்னைக்கு இருக்கிற முதிர்ச்சி அன்னைக்கு இருந்திருக்காது இல்லையா? அன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற அறியாம எனக்கு இருந்திருக்கும். பூந்தமல்லி பள்ளிக்கூடத்துல நாங்க படிக்கிற காலத்துல பெண்களை பற்றி ஆண்கள் மத்தியில, எங்களை போன்ற சில ஆண்கள் மத்தியில இருந்த இதெல்லாம், பெண்கள் அப்படி ஒன்றும் விரும்பத்தக்க நண்பர்கள் அல்ல, அவர்கள் கௌரவத்துக்குரியவர்கள் அல்ல, அவர்களுக்கு சரியா படிப்பெல்லாம் வராது, அவங்களுக்கு எந்த திறமையும் இருக்காது, இப்படி எல்லாம் ஒரு கற்பனை எங்களுக்குள்ள இருந்து உண்மைதான். ஆனா இந்த கற்பனையினாலேயே என்ன தடைப்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பெண்களை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ இது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பின்னாடி வந்துதான் நான் இப்படி செஞ்சது எவ்வளவு பெரிய தவறு, அந்த இனத்துக்கான உரிமைகளை இதுகளையும் பெற்று தர்றதுக்கோ அல்லது அவங்கள பற்றி இது பண்றதுக்கோ ஒரு வழி இல்லாம அப்படிங்கிற ஒரு இது ஏற்பட்டது. இன்னும் இதோடைய விளைவு இன்னமும் கூட கொஞ்சம் பாரதூரமான விளைவுகளை தரக்கூடியதுதான். 1969 நாங்க அந்தகர் நலவாழ்வு சங்கம்னு ஒண்ணு அமைச்சோம். அந்த கான்ஸ்டியூஷன் எப்படி அவங்க ஏற்றுக்கிட்டு எங்களை பதிவு பண்ணி கொடுத்தாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அந்த கான்ஸ்டியூஷன்ல நாங்க என்ன பண்ணிருந்தோம், பெண்களையும் உறுப்பினராக சேர்க்க முடியாது அப்படின்னு ஒரு இது கொடுத்திருந்தோம். ஆனா அதுக்கு நாங்க வச்சிருந்த காரணம் வேற. அவங்க தாழ்ந்தவங்க அப்படி இப்படின்ற காரணம் இல்லை. எங்க காரணம், அவங்களுக்கு நாம பாதுகாப்பு தர முடியாது. அவங்கள வச்சுக்கிட்டோம்னா நாம பெரிய பெரிய இந்த கட்டிடங்களெல்லாம் மீட்டிங் போட முடியும், சாதாரண இடங்கள்ல எல்லாம் மீட்டிங் போட முடியாது, பாதுகாப்பு தர முடியாது. அதனால அவங்க வேண்டாம் பண்ணும். அப்போ அப்படியெல்லாம் ஒரு காலகட்டம் இருந்தது. அத மாற்றி பெண்களையும் சேர்க்கலான்னு ஒரு விதி கொண்டு வரலான்னு அறிமுகப்படுத்தப்பட்ட போதே ஒரு பெருங்கூச்சல், வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஒரு கோஷ்டி தமிழ்லையும், பாரிஸ் பவுல் அப்படின்னு ஒரு கோஷ்டி ஆங்கிலத்திலையும் கத்துச்சு. அந்த அளவுக்கு அந்த காலத்துல இருந்தது. இது ஒரு நிலை. ஆனா பெண்களை பற்றி என்னுடைய இயற்கை ரீதியான அனுபவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களை, அதுவும் குறிப்பாக பார்வையற்ற பெண்களை பெற்றோர் மிக கடுமையாக ஒடுக்கி அவர்களுக்கு எந்த வகையான பயிற்சியும் இல்லாத நிலையில் உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறதுதான் என்னுடைய அனுபவம். சிலர் விதிவிலக்குகள் இருக்கலாம், விதிவிலக்குகளே விதிகள் ஆகாது, அதை நாம் புரிஞ்சுக்கணும். எனவே இந்த அடிப்படையில தான் நாங்க 92 நோட்புக் யூனிட் ஒன்று இங்க ஆரம்பிச்சோம். அப்ப நான் இருந்த இயக்கத்தின் சார்பாக ஆரம்பிச்சோம். அந்த நோட்புக் யூனிட்ல பார்த்தோம், நாங்க எவ்வளவு தூரம் ட்ரைனிங் கொடுத்து என்ன பண்ணியோம், பார்வையற்ற பெண்கள் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 நோட்டு தான் தைச்சாங்களே தவிர ஒரு மாசத்துக்கே அவங்களால 35 நோட்டு தான் தைக்க முடிஞ்சது.
ஆனா அதே இதுல பார்வையற்ற ஆண்களையும் சேர்த்தோம். அவங்க தொழிலை கத்துக்கிட்டு 2 நாள் 3 நாள்ல கத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 90 நோட்டு வரைக்கும் தைக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இதை யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு பெண்கள். நான் அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு கையே வலையில வேலை செய்யல, அவங்களுக்கு பயிற்சி எந்த பயிற்சியும் கொடுக்கல வீட்டுல. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு வகையான கை பழக்கமும் வரல அப்படிங்கிறாங்க. இதுதான் பார்வையற்ற பெண்களுடைய சாதாரண நிலை. இன்னைக்கு வரைக்கும் அது நீடிக்க தான் செய்யுது அப்படின்னு நான் பார்க்கிறேன். இன்னும் சில பெண்கள் கணினியிலையும் இதுலயும் இயங்கி மிக அற்புதமா வேலை செய்யறாங்க, பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறாங்க, அது உண்மைதான். ஆனால் அவங்களுடைய பின்னணியை பார்க்கும்போது நமக்கு தெரியுது, அவங்க பின்னணி வேற, இவங்க பின்னணி வேற. ஒரு பெண் IFS ஆகுறாங்கன்னா அந்த பெண்ணுடைய தாயார் 6 மணி நேரம் அந்த பெண்ணுக்காக படித்து காட்டுகிறார். அதனால அந்த பெண் IFS ஆகுறார். ஆனா சாதாரண இங்க இருக்கிற பெண்மணிகள்ல 6 மணி நேரம் வேண்டாம், 1/2 மணி நேரம் படித்து காட்டுவதற்கு அந்த பெண்ணுக்கு ஆள் உண்டா? அப்படி யாராவது வீட்டுல இருக்காங்களா? இல்ல இல்லையா? அப்ப எப்படி அந்த பெண்மணி அந்த பெண் மேல வர்றது? அப்ப இப்போ பட்டதாரிகளாக பல வேலைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க மனதார பாராட்டுகிறேன். ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி இவங்க சொந்த முயற்சியில தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி சொந்த முயற்சியில பெரிய அளவுல பாடுபட்டு முயன்று வந்தால்தான் இவங்களால வர முடியும். இதுதான் பார்வையற்ற பெண்களுடைய இந்த நிலை. சரி, இதே நிலைதானா எல்லாருக்கும் அப்படின்னா நிச்சயமா இல்லைங்க. உலகத்துல நாம பார்த்திருக்கிறோம், ஹெலன் கெல்லரை பார்த்திருக்கிறோம், வேறு பல பெண்களை பார்த்திருக்கிறோம். ஹெலன் கெல்லரை பொறுத்த வரைக்கும் நாம என்ன பார்த்தோம்? நாம பார்த்த விஷயம் அவங்களுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது. அதனால அவங்க ஒரு உலக அதிசயமா மாதிரி அவங்க படிச்சு மேல வந்தாங்க அப்படின்னு இல்ல. அதுக்கு மேலே அவங்கள பத்தி இருக்கு. உங்கள பலர் தெரிஞ்சிருப்பீங்களோ தெரிஞ்சிருக்க மாட்டீங்களோ தெரியாது எனக்கு. அமெரிக்காவில் FBI ஒண்ணு இருக்கு, அதாவது உள்நாட்டு உளவு ஸ்தாபனம். அந்த FBI ஹெலன் கெல்லரை பற்றி ஒரு கோப்பை பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க. காரணம் என்ன? ஹெலன் கெல்லர் NAACP அப்படின்னு ஒரு அமைப்பு, நேஷனல் அசோசியேஷன் ஃபார் கலர்டு பீப்புள், அதாவது நீக்ரோக்களுக்கான சங்கம். அது அந்த சங்கத்துல உறுப்பினரா இருந்தாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தை தொழிலுக்கு எதிர்த்தும் அதே மாதிரி இந்த பெண்களுக்கான ஓட்டுரிமைக்காகவும் அவர்கள் பெரும் போராட்டம் நடத்தினார்கள் மற்றவர்களோடு சேர்ந்து. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த பொம்பளை தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கோப்பை அவங்க பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க. இந்த அளவுக்கு தீவிரமாக பெண்கள் இந்தியாவில் ஈடுபடுறாங்களா? நமக்கு அப்படி தெரியல. அந்த மாதிரி இந்த செய்தியும் கிடைக்கல. அப்போ வெளிநாடுகள்ல இது மாதிரியான நிகழ்வுகள் இருக்கு. உதாரணமா டெப்ரா கென்ட் ஸ்டீன் அப்படின்னு ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி பிறக்கும் போதே பார்வை குறைபாடோடு பிறந்தவங்க.
பார்வையின்மையோடு பிறந்தவங்க. இந்த பெண்மணி வளர்ந்த உடனே செட்லிங் பிரைல் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அது எதுக்குன்னா, குழந்தைகளுக்கு பிரெயில் கற்றுக் கொடுத்து குழந்தைகளுக்கு பிரெயில் புத்தகம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு அமைப்பை அவங்க ஏற்படுத்துறாங்க. இதன் வழியா அவங்க இது பண்றாங்க. இதுக்கு அவங்களே முன்னின்று ஒரு வழியோ ஒரு இதை யோசிக்கிறாங்க, அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு. அப்படி யோசிச்சதுலதான் அந்த பெண்மணி 50 நான் ஃபிக்ஷன், அதாவது பார்வையற்ற குழந்தைகளுக்காக 50 கதை நாவல்கள் அல்லாத நான் ஃபிக்ஷன் புத்தகங்களை, அறிவியல் அது இது அந்த மாதிரியான புத்தகங்களை அந்த மாதிரி எழுதுது. அப்படி எழுதுறதோட நிறுத்துற அந்த அம்மா வயது வந்தவருக்காக 18 நாவல்களை எழுதுது. அதுல பெரும்பாலும் பார்வையற்றவர்களுடைய பிரச்சனைகளையே அந்த அம்மா பேசுது. பார்வையற்ற மாணவர்களுடைய பிரச்சனைகள் எப்படி, பார்வையற்ற இளைஞர்களுடைய பிரச்சனை என்ன, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை அந்த அம்மா பேசுது. அது மட்டும் இல்லை, அந்த அம்மா பெரிய அளவுக்கு செல்வாக்கு பெற்று அந்த அம்மாவை ஜூரியா உட்கார வைக்கிறாங்க நீதிமன்றத்துல. அந்த காலத்துல அப்படி ஒரு அமைப்பு இருந்தது. ஜூரியா அவங்க ஊர்ல புகழ் பெற்றவங்களா இல்ல ஒரு பெரியவங்களை ஜூரியா உட்கார வைப்பாங்க. அவங்க சட்டம் படிச்சவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேராசிரியர்கள் அது மாதிரி இது மாதிரி கதாசிரியர்கள் அது மாதிரி யாரா இருந்தாலும் உட்கார வைப்பாங்க. அதுல அந்த அம்மா ஜூரியா உட்காருது. இந்த அளவுக்கு அந்த பெண்மணி போயிருக்காங்க. அமெரிக்காவில் ஒரு இது உண்டு, ஃபர்ஸ்ட் லேடி அவார்டு அப்படின்னு உண்டு. அதாவது ஜனாதிபதியுடைய மனைவி பேர்ல ஒரு அவார்டு, சிறந்த பெண்மணிக்கு ஒரு அவார்டு தருவாங்க. அதுல யார் வேணாலும் தன்னை பத்தி எழுதலாம் அல்லது பிறரை சிபாரிசு பண்ணி எழுதலாம். அப்போ ஒருத்தர் எழுதுறார், கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கத்துக்கு இந்த பெண்மணிய, அதேமாதிரி இந்த பெண்மணி தான் நினைக்கிறேன், இந்த பெண்மணியை பற்றி எழுதி இந்த மாதிரி அவங்க இதா இருக்காங்க, ஜூரியா இருந்திருக்காங்க, இது மாதிரி பண்ணிருக்காங்க, இத்தனை புத்தகங்கள் போட்டிருக்காங்க, இப்படி எல்லாம் எழுதிட்டு கடைசியில ஒரு வரி எழுதுறாங்க, she is also a blind அப்படின்னு. கடைசியில் அந்த ஒரு வரி தான் அந்த பெண்மணி பார்வையற்றவருங்க அப்படிங்கிறத காட்டும். இப்படி ஆன ஒரு அமைப்பு அமெரிக்காவில் இருக்கு. இதே மாதிரி தான் ஹெபன் கிர்மா அப்படின்னு ஒரு பெண்ணை பத்தி பாக்குறோம். பல பெண்கள் இருந்திருக்காங்க, அவங்கள பத்தி எல்லாம் நான் இப்ப நமக்கு இது பண்ண முடியாது. ஹெபன் கிர்மா, GARMA கிர்மா. ஹெபன் கிர்மா அப்படிங்கிற பெண்ணை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண்மணி கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. அவங்க அண்ணனுக்கும் கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. ஆனா அவங்க அண்ணன் கிட்ட இருந்துதான் இது பிரெயில கத்துக்குது. பிரெயில கத்துக்கிட்டு பிரெயில் லிட்ரஸி அட்வொகேட்டா, அதாவது அதை வெளிப்படுத்துபவரா, அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு நபராக இந்த பெண்மணி அமெரிக்கா முழுவதும் தீவிரமா இயங்குது. அப்படி தீவிரமா இயங்கி அமெரிக்க அரசாங்கம் இந்த பார்வையற்ற குழந்தைகளுக்கு பிரெயில் புத்தகங்களுக்கு வர வைக்கிறது, அதுக்கெல்லாம் பெரிய அளவுல இந்த பெண்மணி பாடுபடுது. அரசாங்கமும் அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கிட்டு செய்யறாங்க. இப்படி வெளிநாட்டுல இதெல்லாம் நிகழுது. ஆனா நம்ம நாட்டுல இப்படி எதுவும் நிகழவில்லை. அது ஏன் அப்படின்னு நீங்க தான் யோசிக்கணும்.
ஏன்னா இந்தியாவுல இன்னைக்கு இருக்கிற நிலையில பார்வையற்ற பெண்கள் ஓரளவு வெளியே வர ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி வெளியே வர ஆரம்பித்த பெண்கள் தங்கள் வாழ்க்கை உண்டு, தங்கள் குடும்பம் உண்டு என்று எண்ணி தங்களை நிறுத்திக் கொள்ளாமல் தங்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்ன செய்யலாம், தங்களுக்கு பின்னால் வருகிறவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் அவர்களுக்கு உண்டு. எனவே வருகிற மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடும் போது பார்வையற்ற பெண்களும் மகளிர் தினம் கொண்டாடினீர்களானால் உங்கள் மனதில் இந்த வேண்டுகோளை நினைவில் வையுங்கள். இதற்கு உங்களால் என்ன செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும் என்பதை பற்றி யோசியுங்கள். அப்படி யோசித்தால் இந்த நாட்டில் இருக்கிற இதர பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும், பார்வையற்ற பெண்களுக்கும் பார்வையற்ற குழந்தைகளுக்கும் ஒரு விடிவு கிடைக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நன்றி. அடுத்த பதிவில் தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்